கையை அடிக்க கூடாது. பெல் அடிக்காத. நான் அடிச்சுதான் தீர்வேன். பெல் அடிக்க கூடாதியா நீ? நண்பனை நான் காப்பாத்தியே தீர்வேன். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு என் கண்ணால நான் கண்ணால பார்த்தே தீர்வேன். யாரடி உனக்கு கண்ணால? நீ அடியா பாக்க தகராறு பெருசாயிர மாட்டே இருக்குது. போலீஸ் கூப்பிடலாமா? டா கொஞ்ச நேரம் பொழுது போகட்ட. போலீஸ் அப்புறம் கூப்பிடல. சமன்கால் போட்டு உட்கார்றேன். நான் பெல் அடிச்சே தீர்வேன். நான் அடிச்சே தீர்வேன். நான் அடிச்சே தீர்வேன். நான் அடிச்சே தீர்வேன். நான் அடிச்சே தீர்வேன். இவள முதல்ல விட சொல்லுங்க சார். வழக்கமா 4:30 மணிக்கு தானே பெல் அடிப்பேன். இன்னைக்கு எதுக்கு 3:30 மணிக்கு பெல் அடிக்கணுங்கிற? சார் நீங்களே சொல்லுங்க சார். ஒரு நண்பருக்கு துரோகம் பண்றவன் உருப்படுவானா சார்? என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல சார். அவன் ஒரு லட்சியத்தோட வாழ்றவன் சார். என்னையா லட்சியம்? கல்யாணம் பண்ணா ஒரு டீச்சர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற ஒரு எய்ம்ல இருக்கான் சார். அதுக்கும் 3:30 மணிக்கு பெல் அடிக்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குங்க. புதுசா யாராவது டீச்சர் வந்தா அவங்க கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவரோட ஆசை. ஆமாங்க. டே பழனிசாமி, எங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வர போறாங்க. நீ நல்லா குளிச்சிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டா 4:30 மணிக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடுறான்னு சொன்னது வாஸ்தவம் தானுங்க. நானும் 9 மணிக்கு இதே பெல் எடுத்து சந்தோஷமா பெல் எல்லாம் அடிச்சுனுங்க. 10:30 மணிக்கு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போது தான் சொன்னாங்க இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க, நீங்க பாருங்கன்னு. நானும் திரும்பி பார்த்தனுங்க. பாருங்க இதானுங்க. வணக்கம் சார், ஒரு மனுஷனை கிணத்துல புடிச்சு தள்ளலாம் சார், தண்ணி இருக்கு நீஞ்சியாவது வந்துருமா. ஆனா அதே மனுஷனை பாலும் கிணத்துல புடிச்சு தள்ளலாம் என்ன சார் ஆவான்? பாறாங்கல்ல மோதி செத்து போயிடுவான் சார். நான் விருப்பப்பட்ட ஆள நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறத உங்க யாராலையும் தடுக்க முடியாது. நீ வேணா வேண்டாம்னு சொல்லலாம். ஆனா அவர் என்ன கட்டிக்க விருப்பப்பட்டா ஆசைப்படுறவங்களை சேர விடாம தடுக்கிறது சட்டப்படி குற்றம்யா. நீ போய் பழனிசாமியை கூட்டு வா. எஸ் சார். சொல்லுங்க சொல்லுங்க. பழனிசாமி, தலமணி, பழனிசாமி, என்னையாச்சு? நீங்க தான் பழனிசாமியா? ஆமாங்க. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? இந்த கேள்வி தங்களுக்கே வேடிக்கையாக இல்லை? இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்க ஒரு டீச்சரை எங்க நீங்க பாத்துருவீங்களோன்னு 4:30 மணிக்கு அடிக்க வேண்டிய பெல்ல இவர் 3:30 மணிக்கு அடிக்க முயற்சி பண்ணார். தனமணி, ஏன் இப்படி செஞ்ச? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் நான் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்ல படிக்காத இந்த பரதேசிக்கு ஒரு டீச்சர் மனைவியா வரதுனால உனக்கு பொறாமையா? ஐயோ, என்ன பத்தி தப்பா நினைக்காத. எல்லாம் நட்புக்காக. நட்பு நட்பை நீ வாசிப்படுத்தி விட்டாய். இல்லாவிட்டால் இந்த பிரச்சனை போலீஸ் விசாரணை அளவுக்கு வந்திருக்குமா? நான் சந்தோஷமாக இருப்பது. ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியலப்பா. வேண்டாம். ஆட போங்கய்யா. தண்டபாணி வேண்டாம். வேண்டாம் தண்டபாணி, நட்பு முறிந்து விட்டது. விலகிச் செல். ஐயா, எனக்கு அந்த பெண்ணை காட்டுங்க. வேண்டாம்ப்பா. என் சரித்த நாயகி காட்டுங்க. வேண்டாம். வேண்டாம்ப்பா. தண்டபாணி, வேண்டாம். சரி, சிக்கிட்டு சிங்கடிங்கடா. இன்ஸ்பெக்டர், என்னுடைய சரித்திர நாயகியை அழைத்து வாருங்கள். ஆமாம், அந்த தரித்திர நாயகி அழைத்து வாருங்கள். அவர் பியூருங்க, அவருக்கு அவ்வளவு விவரம். ஆமாங்க, இவர் ஹெட்மாஸ்டர், எல்லா விவரம் தெரியுங்க. நீங்க போய் கூப்பிட்டு வாங்க இன்ஸ்பெக்டர். முன்பொரு காலத்துல எனக்கு நண்பராக இருந்தவரே, உம்முடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் உனக்கா அது எனக்கான்னு. அந்த வந்தாச்சு அந்த காவிய தலைவி. அங்க பாரு. இன்ஸ்பெக்டர், அவர் வந்து விட்டாரா? அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்க. கொஞ்சம் தள்ளுங்க. என்ன உன் காம்பவுண்டுக்குள்ள வந்து ரவு சொல்றியா? நீ ரவுடித்தனம் பண்றியா? படுவா கடிச்சு புடுவன் கடிச்சு. ரவுடித்தனம் பண்ணுங்கிற ஆசை இருக்கிறவன் அடுத்தவன் காம்பவுண்டுக்கு போய் ரவுடித்தனம் பண்ணு. எதுக்குடா நீ கத்துன? இல்ல, அந்த ஒரு வீட்டு வாடகையாவது நானே வாங்கிக்கிறேன். ஓய், அந்த அறிவு இருக்கிறவன் சொந்த வீடு வச்சிருக்க கூடாது. எங்களை மாதிரி வாழை வீட்டுல குடி இருந்திருக்கணும். பழனிசாமி, என்ன அர்த்தத்தில் நீ இப்படி பேசுற? எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற? அந்த ஒரு வீட்டை நம்பித்தாரு நாமளே இருக்கிறோம். அடுத்த மாசம் புதுசா பேண்ட் சட்டையும் வேணும்னு கேட்டியா? யார் தச்சு தருவான்? இவன் தச்சு தருவானா இல்ல உங்க அப்பா தச்சு தருவானா? இவனே கிழிஞ்ச துணியை தச்சு போட்டு தர்றான். என்னடா அது குண்டாவும் கையுமா 10 வீடு பிச்சை எடுத்தீங்கிற மாதிரி? இல்ல, உங்களை பாத்துட்டு போலான்னு. நாங்க என்ன தாஜ்மஹாலா தஞ்சாவூரா பாக்குறதுக்கு? ச்சே, ரொம்ப நீசன்ஸா இருக்கப்பா. ஒரு 50 பைசா போட்டுடு. வர வர இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ட்ரபிள் தாங்க முடியல. இந்தா எடுத்துட்டு தொலை. இந்த பாரு, நான் சேவிங் பண்ண செட் எல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எடுத்து கழுவி ஜனவரமா வை. நாங்க 2 பேரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். எவன வேணாலும் எனக்கு பிடிக்கும். இந்த கடன் சொல்ற நாய்களை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னப்பா அதெல்லாம் ஒரு வாழ்க்கை? என்ன உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு. யோ, அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ என்ன சொன்ன? அந்த தெல்லவேர் நாய் 2 பேரை டீ குடிக்க போயிருக்காங்கன்னு சொன்னேன். யாரா தெல்லவாரி? யாரா? ஏண்டா புறம்போக்கு? யாரா அந்த பொண்ணு? ஏதோ டீச்சர்னு சொல்லி. என்னையா சொல்ற? டீச்சர். ஐயா,
என் வாழ்க்கையில் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறது என்னோட லட்சியம் தெரியுமா தெரியாதா? வந்தவளையும் திருப்பி அனுப்பிச்சிட்டியா? என் இதயத்தில் அட இதயம் நல்ல வாழ்க்கையவே கெடுத்தவன அருவாள் எடுத்து போடப்பா. வெட்டிடுமா? ஓடுதல தூக்குல தொங்குறது நீதான். உங்களை தூக்கில் தொங்க விட மாட்டேன். நாம் வாழ வேண்டியவர்கள். உங்களை காண ஓடி வந்தேன். இதுதான் அமைப்புங்கிறது. நேத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன். தேடி வந்து அமைது பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்பா. உன் அழகு முகத்தை காட்டு. வெட்கமாக இருக்கிறது. பரவாயில்லை, காட்டு. அத்தான். செத்தேன். நண்பா வந்துரு. அதே பேய் வீடு வரைக்கும் வந்துருச்சு. அத்தான். பஞ்சாமி சாகும் போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுங்கடா. பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா. ஸ்கூலுக்கு மூடிட்டு போனேன். நீ எதுக்கு வந்த? ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தா மறந்துட்டேன். என்ன? பழனிசாமி மேல ஆசைப்பட்டு அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அவர் என்னடா என்ன பார்த்து பயந்து போய் கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாரு. என்ன? உழைச்சிட்டாரு, அது வேற விஷயம். தண்ணி இருந்தனால இல்லன்னா தவிடு பொடி ஆகிருப்பான். அப்படியே அவர் விருப்பப்பட்டு நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீ விட மாட்டியே. 7 ஜென்மத்துக்கு எனக்கு தான் அந்த குடுப்பின இல்லாம போச்சு. ஆனா பழனிசாமிக்கு பொருத்தமான ஒரு டீச்சரை பார்த்து வச்சிருக்கேன். என்னது? டீச்சரா? மூக்கு மூலியமா லட்சணமா இருப்பா. அப்ப காது வாயெல்லாம் கடன் வாங்கி தான் வைக்கணும். அதெல்லாம் இருக்குதியா? எங்க? வேலை கிடைக்காதனால கராத்தே ஸ்கூல்ல டீச்சரா இருக்குது. ஓ, கராத்தே ஸ்கூல் டீச்சர். அங்க போய் நான் சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஐ வில் மேரி யூ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா பழனிசாமிய கட்டிக்கிறியான்னு அர்த்தம். இது கூட தெரியாம தான் எங்களை இங்க பியூனா வச்சிருக்காங்களா? ஐ வில் மேரி யூ. கரெக்ட். சூப்பர். போறேன், கராத்தே ஸ்கூல பாக்குறேன், வெற்றியோட திரும்புறேன். ஆல் கேர்ள்ஸ், ஐ வில் மேரி யூ. ஐ வில் மேரி யூ. I will marry you. 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 All I will marry you. All I will marry you. ஸ்கூல்ல பியூன் வேலை பார்க்க நேரம் போக மத்த நேரம் எல்லாம் உனக்கு டீச்சர் செலக்ஷன் பண்றதே எனக்கு வேலையா போச்சு. இன்னைக்கு ஸ்கூலுக்கே முழுக்க லீவ் போட்டு உன் கூட வரேன்னா அதுக்கு காரணம் என்ன? அதுவும் உனக்காக தான். நீ அங்க வந்து பாரு, கலரு ஃபிகரு கலரு. அரப்பன் தலையா சும்மா தான் இருக்கிற. இந்த சைடு கொஞ்சம் பாத்துக்கறியா? பாத்துக்கிறேன், பத்திரமா பாத்துக்க. பஞ்சாமி அங்க பாரு, கலரு ஃபிகரு எங்க ஏலம் நொங்கு. உனக்கு எது பிடிக்காது எடுத்துப்பா. இதான் சின்ன வயசு. இதுக்கெல்லாம் நான் தான் கிடைச்சேன். இந்த ரோல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீங்க டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன. நீ ஏதாவது ஒன்னு செலக்ஷன் பண்ணிக்க. இல்லன்னா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. அங்க ஒரு பச்சை புடவை போகுதா? அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்பா பூந்துருவோம். எங்க அந்த பச்சை புடவை பொண்ணு காணோம்? எங்கடா போச்சு? போலீஸ் கூட்டத்துக்குள்ள பூந்து நாங்க இல்லைங்க. அது வேற ஆளு இல்ல. என்ன யாரா நீங்க? எங்கடா வந்தீங்க? டீச்சர் சொல்றதுல உங்களுக்கு என்னடா வேலை? யாரா நீங்க? நான் வந்து நாங்களே டீச்சர் தானுங்க. டீச்சரா? டீச்சரா இங்க வா. வாங்க. தாருக்கு முன்னாலே தள்ளுறேன். உன்னை பார்த்தா டீச்சர் மாதிரி தெரியலையே. அது நாங்க ட்ரில் மாஸ்டருங்க. அது எப்படியா நம்புறது? நாங்க வேணா ஓடி காட்டுங்களா? ஓட 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 சொல்லி பார்க்கலாமா? பார்க்கலாம். எங்க ஓடு பார்க்கலாம். பஞ்சாமி ஓடியா? பாத்துக்கோ, நல்லா பாத்துக்கோ. ஐயோ 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 பஞ்சாமி, ஐயோ பஞ்சாமி, என்ன எவனோ ஒருத்தர் அடிக்கிறதுக்கு பின்னால திப்புன்னு ஓடி வர்றப்பா. நான் தான் யாரு? நீயா? அட பாவி, நான் தான் வரேன்னு சொன்னா பாதி வழியில இருந்தாலும் சவகாசமா நடந்து வந்திருப்பல்ல. எதுக்கு நீ முதுகு மேல ஏற மாதிரி ஓடி வந்த? தனியா மாட்டிக்கிட்ட பெண்டை கழட்டிடுவானுங்களே, அதான். கூட வரவனும் உன் கூட சேர்ந்து சிக்கணும். நல்ல எண்ணம்ப்பா. இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. ஏன்? எவ்வளவுமே கிடைக்க மாட்டேங்கிறல. நானா இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா அந்த இடத்துக்கு போய் அந்த ஆபீஸ்ல நல்ல டீச்சரா புடிச்சு காட்டு பாருங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கா? போ அங்க பல்லு பகுடு போன கிழவிதான் வருவா. 2ஆம் தரமா வாக்குப்பட்டுக்கோ. உன்னோட தயவெல்லாம் புடிச்சு காட்டுறேன் பாரு. என்ன மீனையா? ஒண்ணு. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு போ. 12 வருஷம் ஆகும். பிச்சு போடுவேன். ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு சோரி நாய் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா? அது நியாயமா? பச்சை அந்த அறுவாடை. என்னது புதுசா லெட்டர்? ஓ,
வாடகையை வாயில கேட்கறது கூச்சப்பட்டுட்டு தயவு செய்து வாடகையை கொடுத்து விடுங்கன்னு லெட்டர் எழுதிருக்கே நீ. இல்ல என் பொண்ணுக்கு கல்யாணம். அட கடவுளே கடவுளே, உனக்கு ஆனதே தப்பு. உன் பொண்ணுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா? பேசாம அதெல்லாம் விட்டுற, அந்த பையனாவது பொழைச்சு போகட்டும். நீங்க 2 பேரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணணும். எப்படி? இப்படி அட்லீஸ்ட் இந்த 100 ரூபீஸ்க்காக அதெல்லாம் ஒரு ஊரு, அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்ப. அந்த வரப்பட்டி கார்டுல வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா? முடிஞ்சா கல்யாணத்தை இங்க ஷிஃப்ட் பண்ணு. 3 நாளைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன். என்னடா அது பழம்? பூம்பழமா? இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது? வரும்போது ஒரு சாத்து கொடி 4-5 ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது? பிச்சைக்கார பசங்கடா நீங்க. சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் மஞ்சாரிசியா? ஆமா. கொண்டா. ஓ, என்னது? ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். இங்க வீசிருக்கேன்ல, நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள தலைமையில வந்து விழும். அவங்கள புடிச்சுக்க சொல்லு. ஏங்க அவன் தான் உங்களை மதிக்க மாட்டேங்கிறானே, அப்புறம் என்ன பூவு பணம் பணம் எதுக்கு வச்சு கொடுக்குறீங்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கலன்னா நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி, வாய் ஊமை, காது கேட்காதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி போடுவாயா? அவ்வளவு மோசமான ஆளோ? தம்பி பழனிசாமி, என் பொண்ணு கல்யாணம், பத்திரிக்கையோட 100 ரூபாயை கொடுத்தேன். அடக தான் தர்றது இல்ல. கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டேன், பணத்தோட உள்ள போயிட்டான். அப்படியா? தப்புதான். பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன். வந்து பொண்ணு வீட்டுக்காரன் வந்து கூட மாட வேலை செய்யறேன். ரொம்ப நன்றி தம்பி. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. 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 உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டர், சிவகோத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். அர்ச்சனை ஆரம்பிக்கலாமே. ஏன் லொடலோட புலம்பிட்டு இருக்க? அது உனக்கு தெரியாது. சரி, தெரியாமலே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம் கல்யாண வீட்டுல அந்த பொண்ணு பாத்துட்டியா? அந்த பொண்ணு பேரு? ஐயோ, பேர் தெரியாத? அவங்க அப்பா பேர், ஊர் பேர் தெரியுமே. அதான் மாரிமுத்து கவுண்டர் மாரிமுத்து கவுண்டர் புலம்பிட்டு இருக்கிறிய. அவங்க அப்பா கிடக்குறான் கொட்டமுத்து. அந்த ஊரை சொல்லு, அந்த பொண்ணை மடக்கி காட்டுவான். இந்த பார், அந்த ஊர்ல எத்தனை கொம்பு முளைச்சவங்க வந்தாலும் சரி, இந்த விஷயத்துல நான் கில்லாடி கில்லாடி இந்த பொண்ணை நான் மடக்கி காட்டுறேன். ஐயோ, நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன். பைக்காமி சொல்லு பைக்காமி இரு ஊர் தின்னு போட்டு கடை கொடுக்காம ஓடுறா டேய். என்னுடைய 1400 ரூபாய் கடனை கொடுக்காம நீங்க எந்த ஊருக்கு போனாலும் விட மாட்டேன். 1400 ரூபாய் கொடுக்காம ஓடுறிய? இருகூரு பல்லபாளையம் பாப்பமேடு பிரிவுல வந்த உன்னை தீத்துருவேன்டா. என்ன இருகூரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க மூலியமா அந்த பொண்ணை பார்க்கலாம்ல? இந்த பாரு, இந்த இருகூரு பல்லபாளையம் பாப்பட்டி இந்த 3 ஊருக்கு நீ மட்டும் இல்ல, வேற எவங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேன். பொண்ணு வேணா நீயே போய் பாத்து. பொண்ணு பாத்துக்க பாரு. நான் ஒரு சரியான அவசரம் கொடுக்கப்பா. என்ன எதுன்னு விசாரிக்காம அந்த பொண்ணோட அப்பனை போட்டு 4 அப்பா பீட்டேன். இந்த பார், தெரியாம அந்த பொண்ணோட அவங்க அப்பனை அப்புனதை விட தெரிஞ்சே நீ அந்த குஞ்சு கவுண்டன் 4 அப்பா அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, நடந்து போச்சு. நீ இருகூருக்கு எங்க வந்து குஞ்சு கவுண்டரை பார்த்து அந்த பொண்ணோட அப்பனுக்கு எனக்கு சமாதானம் பண்ணி வைய. எது? இருகூருக்கு வந்து அதுவும் அந்த குஞ்சு கவுண்டனை பார்த்து சமாதானப்படுத்தி? சேச்சே, இருகூருக்கு நான் வர்றதை பத்தியோ போறதை பத்தியோ எனக்கு கூட இல்ல பழனிசாமி. சின்ன வயசுல இருகூர் தெலுங்குல நான் ஓடாத ஓட்டமா ஆடாத ஆட்டமா. சே, எனக்கு என்னமா அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கலப்பா. என்னையா அந்த பொண்ணு மூஞ்சி, அதை விட 1000 பொண்ணை தூக்கி போடுற. காப்பு காப்புன்னு பிடிச்சுக்க. இல்ல தண்டபாணி, என்னமோ தெரியல, அந்த பொண்ணு எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தக்காளி விட மாட்டான் போட்டிருக்க. என்ன ஆனாலும் சரி, வாழ்க்கையில அந்த ஆமா என்ன இருவருக்கு வரதுன்னு உனக்கு அவ்வளவு பெரிய யோசனை? எங்காச்சும் கடங்கடை வாங்கிட்டு ஓடி பிள்ளைகிட்ட செருப்படி வாங்கிருப்பேன். யார் அந்த குஞ்சு கவுண்டன் சொன்னானா? இது ஒருத்தர் சொல்லணுமாக்கு. ஒருத்தன் ஒரு ஊருக்கு வரதுக்கு யோசிக்கிறான்னா இந்த 2 காரணத்துல ஏதாச்சும் ஒரு காரணமா தான் இருக்கணும். அப்படியா? 3வது காரணம் நான் ஒண்ணு சொல்றேன், நீ கேக்குறியா? சொல்லு. நீ மட்டும் போயிட்டு வா. யோ யோ, 10 காசு வெத்தலை கொடுங்க. வெத்தலையா? நேத்தே உன் லவ் முடிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்குடா பெட்டி கடைக்கு வந்த? நம்மனால அந்த பொண்ணை பார்க்காம இருக்க முடியலைங்கண்ணா. அந்த உனக்கு இருக்கிற ஏன்டா அப்படி செஞ்ச? அந்த பொண்ணை அறிமுகப்படுத்தி வச்சனால அளவு சொல்லிச்சல, நீ அளவு சொல்ல வேண்டியதுதான்டா. அதுக்குள்ள ஏன்டா அவங்க அப்பனை அடிச்ச? அங்க பார், 6 மாசத்துக்கு காது கேட்காதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். இப்படி அடிச்சா எப்பறம் அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ண? எதுக்குடா அவங்க அப்பனை அடிச்ச?
அது நான் ஏன் அடிச்சேங்கிற காரணத்தை சொன்னா உங்களுக்கு அது நியாயம் தெரியும். என்ன காரணத்துக்காக அடிச்சு நீ? அதே பள்ளிப்பேட் டவுன்ல கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் மேல் வரேன். நான் இல்ல நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். இல்ல பள்ளிப்பா, உனக்கு நேரம் கரெக்டா இல்ல. நான் சொன்னா தாங்க நியாயம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுங்க. இல்லைங்க, சொன்னா தாங்க எனக்கு நல்லது. நான் சொன்னேன், என் வாழ்க்கை எங்கேயோ போயிருங்க. நீங்க போய் ஒளிஞ்சாலும் சொல்லணுங்க. இப்போ அந்த பொண்ணு பாக்குறதுக்கு நல்லா தளதள தக்காளி பழம் மாதிரி சிவப்பா இருக்குதுங்க. அவங்க அப்பா கரிச்சட்டி மாதிரி இருக்கிறானுங்க. எந்த கோர்ட்ல வேணாலும் சத்தியம் பண்ணுவானுங்க, இந்த பொண்ணு அந்த கருமுட்டி தலையனுக்கு பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படிங்களா? பின்ன எப்படிங்க? ஐயோ, என் பொறப்பிலேயே சந்தேகப்படுறியா நீ? எல்லாத்துக்கும் காரணம் இந்த கவுண்டர் தான். யோ, உன் கடை நாஸ்தி. முண்டா கவுண்டர் உங்களை முண்டோன்னு திட்டுதுங்க அந்த பொண்ணு. குஞ்சு எங்க காணோம்? குஞ்சு பள்ளிப்பா, லவ் முடிஞ்சு போச்சுக்கிறீங்களா? முடிஞ்சு போச்சா? நீயே நின்னு நீயே மண்ணவாரு நீயே தூத்திட்ட உன் தலையில. ஓ ஏனுங்க, எங்க பொண்ணு உங்ககிட்ட டியூஷன் படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ணிடுச்சுங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க பையனுக்கு டியூஷன் சொல்லி தரணும். சொல்லி தரீங்களா? சரிம்மா, நாளைக்கே அனுப்புவீங்க. சரிங்க. யோ, கடை உன்னோட தானே? ஆமா, உனக்கு என்ன வேணும்? இந்தா இத புடி. 6 நம்பர் பிடி உன்கிட்ட கிடைக்க நானே வாங்கிட்டு வந்துட்டேன். என்னையா இங்க அம்சவனி டீச்சர்ன்ட்டு ஒருத்தர் டியூஷன் எடுக்கிறாங்களாமே, எப்படி அழகா இருப்பாங்களா? நான் பார்த்தது இல்ல. பொட்டி கடை வச்சிருக்க, பார்த்தது இல்லையா? சரி, அவங்க வீடா தெரியுமா? இதான் அவங்க வீடு. இதானா? எறும்பை எறும்பை அது அது கூவி கூவி பெருமை பெருமை. நீதான் அம்மணி அக்கா சொன்ன பையனா? ஆமாங்க டீச்சர். ஆமா, நீ கணக்குல ரொம்ப வீக்குன்னு சொன்னாங்களே, ஏதாவது சந்தேகம் வந்தா கேளு. சரிங்க டீச்சர். உட்காரு. பரவாயில்லைங்க டீச்சர். என்ன சந்தேகமா? ஆமாங்க டீச்சர். வெரி குட், வா உட்காரு. இதுல எல்லாம் சந்தேகம் இல்லைங்க டீச்சர். பின்ன கொஞ்சம் இப்படி திரும்புங்க டீச்சர். சொல்லுடா. நல்லா திரும்புங்க டீச்சர். சொல்லுடா. இந்த மாப்பிள்ளை படத்துல ரஜினியும் அமலாம் இப்படி உரசிக்கிட்டே பாடுவாங்களே, அது என்ன பாட்டு டீச்சர்? இதான் உன் சந்தேகமா ராஜா? ஆமா டீச்சர். என்ன நீ அடிச்சிட்டல? நான் யாருங்கிறத காட்டுறேன். வணக்கம் அன்பார்ந்த ஆண்களே, ஆருயிர் பெண்களே, இருகூர் நகரிலே வாழும் இன்பபுரி மக்களே, சொந்த வீடு வைத்திருப்போரே, அது இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்போரே, எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். கொட்டும் மழையானாலும் சரி, கொடும் புயலானாலும் சரி, துடிக்கும் ரத்தமானாலும் சரி, கடிக்கும் நாயானாலும் சரி, இடிக்கும் இடியானாலும் சரி, எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, சைடிலே எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, நான் பேச்சை நிறுத்த போவதில்லை. இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள். ஓட்டியா? இந்த மோதி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க. நான் கும்பிடுறேன். என்ன பழனிசாமி, நல்ல சாதி சனத்துல பிறந்துட்டு இப்படி நடு ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டுறியா? இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாதுடா. உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமையாவது இருங்க. நான் உனக்கு உபத்திரம் பண்றேனா? முடியும், சாப்பிடாதீங்க. பழனிசாமி மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொன்னான். சரி போனா போகுது, ரிக்கார்ட் டான்ஸ்க்கு ஆள் கிடைக்கலன்னு நான் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கூட்டி வந்திருக்கேன். இங்க அவனை பார்த்த உடனே இந்த காதல் பண்றது, கையை இப்படி நீட்டுறது, இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா சில்லு தட்டி விட்டுருவேன். முதல்ல என்ன உள்ள விடு, அப்புறம் பாரு. என்ன நான் பேசிட்டு இருக்கேன்னு பேசாம நிக்கிறேன்? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நான் அனுசரிச்சுக்கிறேன். ஆரம்பத்துல அப்படித்தான் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? அப்படி போய் ஆடு. என்ன நாதா நாதான்னு பெரிய மகாராணி நினைப்பா? என் கண்டிஷன் நீ மீற. என்ன நீ? நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 3 நாளா என்ன சும்மா மிரட்டிட்டே இருக்கிறியா? என்னுடைய ஆசைகளுக்கு யாராலும் அணை போட முடியாது. இப்படி அணை போட்டா இருக்கிற அணையும் உடைஞ்சு போயிடு. நீ ரொம்ப பேசுற, சில்லு மூக்கு உடைச்சு விட்டுருவேன். பாரு, நீ இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆசைகள் நிறைவேற போறது இல்ல. நான் நினைச்சேன்னா உன்னை இப்பவே இந்த ஊரை விட்டு ஓட வைப்பேன், தெரியுமா? அடி போடி புளியாங்கொட்டை. நீ என்ன கொப்பரே வந்தாலும் என்ன துரத்த முடியாது. பாக்குறியா? 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 மீசி வச்சு தேய்ச்சு விட்டுருவேன். போயா. டா கொஞ்சம் கவுண்டரா.
கூப்பிடுறா. இந்த ஆளு வேற யாரும் இல்ல. உங்ககிட்ட 1400 ரூபாய் கடன் வாங்கிட்டு துண்டக்காரன் ஊரை விட்டு வந்தல்ல, அதுதான் இது. பாரு. அந்த 1400 ரூபாய் நீ கொடுத்துட்டு வந்து நான் ஊருக்கு போறேன். ஏன் குடுக்குற? ஐயோ, காதுக்குள்ள கோழி பூந்துருச்சு. 11 மணிக்கு ஒரு மனுஷன் தூங்குவானா? அப்படின்னா 7 மணிக்கு எந்திரிக்கணும் தான் மனுஷனா? உனக்கு தான் தெரியுமில்ல, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் படுத்தா திங்கக்கிழமை காலையில எந்திரிப்பேன்னு. இந்த லெட்டரை படிச்சு சொல்லுங்க. அடச்சே, நான் என்ன ஸ்கூலுக்கு பியணும், உனக்கு பியவாயா? லெட்டர் படிக்கணும், பேப்பர் படிச்சு சொல்லணும். ஒரு 4வது வரைக்கும் படிச்சுட்டா என்னய்யா? கழுத்து அறுக்கிறீங்க ஐயா. லெட்டர் படிச்சதுக்கு அப்புறம் டீ குடிக்க போலாமா? தப்பு தப்பா தான் படிப்பேன், பரவாயில்லையா? என்ன சரியா படிங்க. என்னப்பா அது போட்டோ? உங்களுக்கு இதுவரை என் ஞாபகம் இருக்குமானா உங்களுடைய முடிவு அறிய அவருடன் இருக்கு. பாரு, நீ என்னென்னமோ பண்ணி பாக்குற, அந்த அம்சம் வேணும் உனக்கு சிக்க மாட்டேங்கிறா. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு அலையாத. பேசாம இந்த பொண்ணையே கட்டிக்க. காலைக்கடன் முடிகிறதே ஒரு வேலை. கரடி ஐயோ பா. அவா நான் பொழைப்பனாப்பா. கண்டவானே என்ன மாட்ட வச்சியல்ல, இப்ப பார் நீ எப்படி மாட்டிக்கிறேன்னு. நானும் 2 நாளா தேடுறேன். குஞ்சு கவுண்டர் டெட் பாடியே கண்ணுக்கு தெரியலையே. நாய்கிரி கடிச்சு எடுத்துட்டு ஓடிடுச்சா? பிண வாடையே எங்கும் அடிக்கவில்லையே. அந்த 1400 ரூபாய் பணமும் கிடைச்சு, வெட்டிக்கடை சாவியும் கிடைச்சு கடையை திறந்துட்டேன்னா, பெரியோர்களே தாய்மார்களே, வெற்றி எந்தன் கையில, வெள்ளிப்பணம் பையில, வேடிக்கை தேவையில்லை. என்ன 2 கரடி சுத்துது? ஓ, அந்த 2ல 1 குஞ்சு கவுண்டரா? இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை. நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம். சாகும்போது சிரிப்பா? ஆனந்த சிரிப்பு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். கீழே பாத்தியா? 100 ரூபீஸ் பணம். ஐயோ, இந்த கரடிய ஒரு சுத்து சுத்தினா 100 ரூபாய் கக்கும். எது? ஒரு சுத்துக்கு 100 ரூபாயா? கரடி முட்டுமா? முட்டாது, வா சீக்கிரமா வா. இந்தா, நான் சுத்துறது நான் பொறிக்கிறேன். நீ நிறைய சுத்தி சுத்தி பெரிய கோடீஸ்வரன் ஆகி சூப்பர் மார்க்கெட் வையே. கக்க நோட் போட்டா கக்க, நல்ல கக்க. அப்பா, பேரன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே, ஒருத்தனுடைய சாவு கரடி கையால தான் சாகணும்னா அதை மாத்த யாரால முடியும்? ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. வெரி வெரி கக்கு நோட் நோட்டா கக்கு. 500 ரூபாய் நோட்டா கக்கு. நல்லா கக்கு. பணமே கக்க மாட்டேங்கிற. கக்கு கள்ள நோட்டை கக்கிறாத, நான் போலீஸ்ல மாட்டிக்குவேன். ஐயோ, கரடி செத்து போச்சா? பணம் தான் கக்கல. இருக்கிற காசு பஸ்ஸுக்காவது பொறுக்கிட்டு போயிருவோம். ஐயோ,